ஓம் சாந்தி. 4/6/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி சைலன்ஸின் ஆழத்தில் செல்கிறீர்கள். உங்களுக்கு பாபாவிடம் இருந்து சாந்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது. சாந்தியில் அனைத்துமே வந்துவிடுகிறது. இன்று சைலன்ஸில் அல்லது சாந்தியில் இருந்து என்னென்ன கிடைக்கிறதுன்றது ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கேள்வி: புது உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கியமான ஆதாரம் என்ன? பதில்: தூய்மை. பாபா எப்போது பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போது நீங்கள் உங்களுக்குள் சகோதர சகோதரி ஆகி விடுகிறீர்கள். ஆண் பெண் என்ற உணர்வு நீங்கி விடுகிறது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகிறீர்கள். தூய்மையான உலகத்தின் எஜமானராகி விடுவீர்கள். இப்போது நீங்கள், நாங்கள் சகோதர சகோதரியாகி இருப்போம். விகாரத்தின் பார்வையில் பார்க்க மாட்டோம். ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து முன்னேற்றம் அடைவோம் என்று தனக்கு தானே உறுதி எடுத்துக் கொள்கிறீர்கள். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். புத்தியில் சுயதர்சன சக்கரம் சுற்றிவிட்டது. அதாவது, விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள், புது யுகம் வரப்போகிறது அப்படின்னு தான் அந்த பாடலுடைய அடுத்த வரி. அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டை கேட்டாலே போதும், நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றிட்டீங்க, புது யுகம் வரப்போகுது அப்படின்னாலே எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடுது இல்லையா? கலியுக கடைசியில் இருக்கிறோம், இப்போ நம்ம முயற்சி செய்யணும், சத்தியுகத்துக்கு போகணும், அதுக்கு அடுத்தது என்ன, எல்லாமே வந்துடும். தந்தையும் சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் சிருஷ்டியின் முதலிடை கடையை அறிந்திருப்பது இதுதான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவதாகும். இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பிராமணர்களாகிய உங்களுடைய அனைத்தும் சைலன்ஸின் ஆதாரத்தில் இருக்கிறது. அனைவருமே சாந்தி தேவா, ஓ சாந்தி அளிப்பவரே என்று அழைக்கிறார்கள். ஆனால் சாந்தியை யார் கொடுப்பார் அல்லது சாந்தி தாமத்திற்கு யார் அழைத்து செல்வார் என்று யாருக்கும் தெரியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். பிராமணர்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறீர்கள். தேவதைகள் யாரும் தங்களை சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது! நீங்கள் ஒவ்வொருவருமே வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறீர்கள் என்று பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். பாபாவை நினைவு செய்வது என்றால் சாந்தியின் ஆஸ்தியை அடைவதாகும். சாந்தியில் அனைத்துமே வந்துவிடுகிறது. உங்களுடைய ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகிறது. உடலும் நோயற்ற உடலாக ஆகிக்கொண்டே போகிறது. பாபாவை தவிர வேறு யாராலும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க முடியாது. ஆத்மாதான் ஆகிறது. பாபா நினைவுபடுத்தவும் செய்கிறார். நீங்கள் ஹே பதித பாவனா என்று அழைத்து கொண்டே இருந்தீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். முக்கியமானது நினைவின் யாத்திரையாகும். அந்த மனிதர்கள் விஞ்ஞானத்தின் சக்தியினால்
எவ்வளவு உயரத்தில் செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மேலே எந்த உலகமும் இல்லை. இது விஞ்ஞானத்தின் ஆழத்தில் செல்வதாகும். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி சைலன்ஸின் ஆழத்தில் செல்கிறீர்கள். அவர்களுடையது சயின்ஸ், இங்கே உங்களுடையது சைலன்ஸ். ஆத்மாவும் சுயம் சாந்த சொரூபமாக இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தை மட்டும் நடிக்க வேண்டி இருக்கிறது. கர்மம் செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. தன்னை ஷரீரத்திலிருந்து விலகிய தனியான ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் என்று பாபா கூறுகிறார். இப்போது தந்தை வந்திருப்பதே அனைவரையும் கூடவே அழைத்து செல்வதற்காக என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான சமயத்தில் நீங்களும் டிராமாவின் அனுசாரம் கர்மாதீத நிலையை அடைவீர்கள். பிறகு விநாசம் ஏற்படும். நிறைய முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி விடுவீர்கள். பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நீங்கள் இப்போது பாபாவிடம் உறுதிமொழி அளிக்கிறீர்கள். பாபா, நாங்கள் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கம்பேனியன், அதாவது துணைவராக ஆகி தூய்மையாக இருப்போம். உங்களுடைய கட்டளைப்படி நடப்போம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்போது இது கடைசி பிறவி. இந்த மரண உலகம் அழியப் போகிறது. ஆகையால் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். இப்போது சேவையில் ஈடுபட்டு இருங்கள் என்று பாபா கூறுகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் கண்காட்சியை திறந்து வையுங்கள். இது போன்ற மகா புண்ணியம் வேறு எதுவும் இல்லை. யாருக்காவது தந்தையின் வழி சொல்வது இது போன்ற தானம் வேறு எதுவும் இல்லை. ஆகையால ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் கண்காட்சி வைக்கணும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிடணும். ஏதாவது அக்கேஷன் வரும் இல்லையா, நவராத்திரி வரும், அப்போது குலு வைப்பாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இல்லை வேறு எந்த பண்டிகைக்காவது கூப்பிட்டு அந்த படங்களை காட்டி ஞானத்தை நீங்கள் புரிய வைக்கலாம். இல்லைன்னா வீட்டில் சும்மா கூட கோர்ஸ் படங்களை மாட்டி வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கண்ணில் படும், என்னன்னு கேட்பாங்க. அப்போவும் நீங்கள் புரிய வைக்கலாம். அதனால் இது போன்ற மகா புண்ணியம் வேறு எதுவும் இல்லை. யாருக்காவது தந்தையினுடைய வழி சொல்கிறீங்க அப்படின்னா இது போன்ற தானம் வேறு எதுவும் இல்லை அப்படின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகிறார் என்பதை புரிய வையுங்கள். அப்போ அவங்க பாபாவை நினச்சி அவங்களுடைய பாவ கர்மங்களை அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் புண்ணியாத்மா வாங்க இல்லையா, அவங்களுக்கும் சாந்தி கிடைக்கும். இப்போது பாபா உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகிறார். எனவே பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழியப் போகிறது. மகாபாரத யுத்தமும் சரியாகத்தான் இருக்கிறது. போன கல்பத்திலும் கூட பாபா ராஜயோகம் கற்பித்திருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஞானம் மிகவும் சுலபமானது. ஆனால் கோடியில் சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். கண்காட்சியில் எவ்வளவு ஏராளமான பேர் வருகிறார்கள். அதில் ஒரு சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். சிலரோ மிக நன்றாக இருக்கிறது என்று மகிமை செய்கிறார்கள். நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்தான் 7 நாள் கோர்ஸ் எடுத்துக் கொள்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதின் மூலம்
குப்பை முழுவதும் வெளியேறிவிடும். இது தேக அபிமானத்தினுடைய அரைக்கல்பத்தின் அசுத்தமான நோய். அதை வெளியேற்ற வேண்டும். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்களை வென்றவராகி உயர்ந்த பதவி அடைவீர்கள். மற்றபடி வீணான விஷயங்களை கேட்டு தன்னுடைய தலைக்கெடுத்து கொள்ளக்கூடாது. யாருடனும் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. நிறைய கஷ்டங்கள் வரும், நஷ்டம் ஏற்படும். ஆனால் பாபாவின் நினைவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நினைவின் மூலம்தான் தூய்மையாக வேண்டும். எனவே முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். இந்த வயதான பிரம்மா பாபா இந்தளவு உயர்ந்த பதவி பெறுகிறார் என்றால் நாம் ஏன் ஆக மாட்டோம் என்று முயற்சி செய்ய வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதை வீணான விஷயங்களில் இழந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுவதற்கான சிந்தனை மட்டுமே செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஹம் சோ சோஹம், அதாவது நான் தான் அது, அதுதான் நான். நாம் தான் தேவதை ஆகிறோம், பிறகு நாமே மனிதர் ஆகிறோம் என்ற சிறிய கதையை மிகுந்த யுக்தியுடன் புரிந்து கொள்ளவும் வேண்டும் மற்றும் புரிய வைக்கவும் வேண்டும். வரதானம். மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயாவை தன்னுடைய பக்தனாக ஆக்கக்கூடிய மாயாஜீத் ஆகங்கள், அதாவது மாயாவை வென்றவர் ஆகங்கள். மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்கு தன்னுடைய அநேக டைட்டில்ஸ் அல்லது ஸ்வரூபங்களை, அநேக குணங்களின் அலங்காரத்தை, அநேக விதமான குஷியின் ஆன்மீக போதையின் பாயிண்ட்ஸை, படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் பாயிண்ட்ஸை, பிராப்தியின் பாயிண்ட்ஸை நினைவில் வையுங்கள். அதில் உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை சிந்தனை செய்யுங்கள். அப்போது மூழ்கிய நிலை சுலபமாக அனுபவமாகும். பிறகு ஒருபோதும் வேறு எதற்கும் வசமாக மாட்டீர்கள். மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்யும். மாயா சங்கமயுகத்தின் முதல் பக்தனாக ஆகிவிடும். எப்போது நீங்கள் மாயாவை வென்றவராக மாஸ்டர் பகவான் ஆகுவீர்களோ அப்போது மாயா பக்தன் ஆகிவிடும். பாபா பகவான் அப்படின்னா நம்ம மாஸ்டர் பகவான். அப்போ எப்போ நம்ம மாஸ்டர் பகவான் ஆக முடியும்? மாயாவை ஜெயிக்கும் போதுதான் மாஸ்டர் பகவான் ஆக முடியும். மாஸ்டர் பகவான் ஆகணும்னா மூழ்கிய நிலையில் இருக்கணும். மூழ்கிய நிலையில் இருப்பதற்கு உங்களுடைய டைட்டில்ஸ் உடைய சிந்தனையில் இருக்கணும். சொரூபங்கள் அல்லது குண அலங்காரங்கள், அநேக விதமான குஷியின் ஆன்மீக போதையின் பாயிண்ட்ஸ், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சிந்தனையில் இருங்க. அப்போ வேறு எதற்கும் வசமாக மாட்டீங்க. மாயாவை வென்றவராக ஆயிடுவீங்க. மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வீங்க. மாஸ்டர் பகவான் ஆயிடுவீங்க அப்படின்றார். எவ்வளோ பெரிய டைட்டில் நமக்கு கொடுக்குறார் பாபா. எப்போ மாஸ்டர் பகவான் ஆயிடுறோமோ அப்போ மாயாதான் உங்களுடைய முதல் பக்தன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன். எப்போது உங்களுடைய சொல்லும் செயலும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுகிறதோ அப்போது உண்மையான பிராமணர் என்று சொல்லப்படுவீர்கள்.
அவ்வியக்த சமிகை. நிரந்தர நினைவில் இருப்பதற்கான சகஜ சாதனம் இல்லறத்தில் இருந்து கொண்டே விடுபட்ட உள்ளுணர்வில் இருப்பதாகும். விடுபட்ட உள்ளுணர்வு என்றால் ஆத்மரூபம். அதுபோல் ஆத்மரூபத்தில் இருப்பவர்கள் சதா விடுபட்டவராகவும் பாபாவுக்கு அன்பானவராகவும் இருப்பார்கள். அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டே எப்படி உணருவார்கள் என்றால், வேலை எதுவும் செய்யவில்லை, விளையாடினேன் என்று அனுபவம் செய்வார்கள். அதாவது இல்லற விவகாரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு காரியங்களை செய்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ வேலை செய்தேன்னு தோணாது. ஏதோ விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு தோணும். விளையாட்டாக இருக்கும். உழைப்பு தெரியாது. டயர்டாக மாட்டாங்க. இந்த ஆன்மீக கண்கள், இந்த ஆன்மீக மூர்த்தி எப்படிப்பட்ட தெய்வீக கண்ணாடி ஆகிவிடும் என்றால், அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் உழைப்பே இல்லாமல் ஆன்மீக ஸ்வரூபத்தை பார்ப்பார்கள். எப்படி கண்ணாடியில் பார்த்தோன்னா அவங்களுடைய முகம் தெரியும். அதுபோல் நீங்கள் நிரந்தர நினைவில் இருந்தீங்க அப்படின்னா, ஆத்ம ரூபத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தெய்வீக கண்ணாடியாக நீங்கள் மாறிடுவீங்க. அதாவது உங்களை பார்க்கும் போது உழைப்பே இல்லாமல் அவங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பாங்க. ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே, சிவனுனை உணர்ந்தேனே.